திரு மார்ட்டின் குருகுல் சார்பாக எல்லோரையும் வரவேற்கிறேன். கோயம்புத்தூர் ஊருக்கு நாட்டிற்கும் பெருமை தேடி தந்த பல அறிவியல் மற்றும் அரசியல் மேதைகளை நமக்கு உருவாக்கி கொடுத்ததில் நம் அரசு பள்ளிகளுக்கும் அதன் ஆசிரியர்களுக்கும் தான் பங்கு அதிகம். மாணவ செல்வங்களுக்கு பள்ளியானது இன்னொரு வீடாகும். அப்படிப்பட்ட பள்ளி நமக்கு ஒரு நல்ல சுகாதாரமும் சூழலையும் நல்ல மனநிலையும் தந்தால் இன்னும் எண்ணற்ற மேதைகளை நாம் நம்ம சமுதாயத்திற்கு கொடுக்க முடியும். இதற்காக எங்கள் மார்ட்டின் குரூப் அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அதை பல வகையில் மேம்படுத்தி முடிவு செய்தோம். அதன் ஆரம்பமாக எங்கள் மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் நாங்கள் எங்கிருந்து தொடங்கினோமோ அதே கோயம்புத்தூர் ஊரில் இருந்து இந்த கவுண்டம்பாளையம் அரசு நடுநிலை பள்ளியை தத்தெடுத்தோம். இப்பள்ளி நாங்கள் தத்தெடுத்த முதல் பள்ளி என்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோருக்கும் சமமான கல்வி, தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற எங்கள் முயற்சிக்கு எடுத்துக்காட்டாக இப்பள்ளியை மேம்படுத்தியிருக்கிறோம் என்ற நம்பி இருக்கிறோம். இந்த பள்ளியில் எங்கள் மார்ட்டின் குரூப் 7 கோடி ரூபாய் செலவில் பள்ளி தேவையான அனைத்து வசதிகளும் கூடிய கட்டமைப்பை வடிவமைத்துள்ளது. குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கும் சுகாதாரமான சூழல் அமைப்பின்படி இதை உருவாக்கியுள்ளோம். இதில் நவீன கழிப்பிடம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், காற்றோட்டமான வகுப்பறை, தரமான விளையாட்டு அரங்கு, கம்ப்யூட்டர் லேப், லைப்ரரி போன்றவை அமைந்துள்ளது. இதன் சிறப்பு விழாவிற்கு பல்வேறு பணிகளுக்கும் இடையில் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் எங்களது மார்ட்டின் நிறுவனம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தோறும் அறிவு, தோண்ட தோன்ற ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். அழியாத செல்வமாகிய கல்வி செல்வத்தை ஏழை குழந்தைகளிடம் நல்லபடியாக சேர்த்துவிட வேண்டும் என்பது மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் நிறுவனத்தின் தலைவர் எனது கணவருமான திரு மார்ட்டின் அவருடைய நோக்கம். எங்களால் முடிந்தவரை அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற மன நிறைவுதான் இந்த வேலையை எங்களை தொடர்ச்சியாக மகிழ்ச்சியோடு செய்ய வைத்தது. நமது பெருமையின் அடையாளமாக அரசு பள்ளி சீரமைத்து கொடுத்ததில் எங்கள் மார்ட்டின் நிறுவனம் பெருமை கொள்கிறது. மேலும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் துணை முதலமைச்சர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் திட்டத்தால் கல்வித்துறை தமிழகத்தில் 2ஆம் இடத்தில் உயர்ந்துள்ளது. பக்கபலமாக இருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே உங்களின் லட்சிய கனவு என்கிறார் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். எனவே மாணவ மாணவிகளின் லட்சிய கனவு காணும் இடமாக அனைத்து பள்ளிகளும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்கள் அனைவரது ஒத்துழைப்புடன் மார்ட்டின் ஃபவுண்டேஷன் பொதுமக்களுக்கு இன்னும் சிறப்பாக சேவைகள் செய்யும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமுறைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற விளக்கத்தை தந்தது முத்தமிழர் கலைஞர்கள். மார்ட்டின் குரூப் இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்க இந்த 7 கோடி ரூபாய் என்பது 7 தலைமுறைக்கும் உங்களுக்கு அது பயனுள்ளதாக பெயரை பெற்று தரும் என்ற வகையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக முதலினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இது போன்ற நிகழ்வு வந்து நன்றி தெரிவிக்கின்ற பொறுப்பை தான் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கணும். சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இங்கே வருகை தந்திருக்கின்ற மார்ட்டின் குரூப்பை சார்ந்திருக்கின்ற அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் சார்லஸை பொறுத்த வரைக்கும் பெரிய இடத்து பிள்ளை தான். பணத்தால் அல்ல, நல்ல மனத்தால் நல்ல குணத்தால் அது பெரிய. ரொம்ப வருஷமாக எனக்கான ஒரு நல்ல சகோதரர். இன்றைக்கு அவரோடு இன்றைக்கு இந்த நிகழ்வை கலந்து கொள்வது உள்ளபடிய மகிழ்ச்சி. அம்மா ரீமா ரோஸ் அவர்களுக்கும் சகோதரர் டைசன் அவர்களுக்கும் இந்த நல்ல ஒரு சிறப்பான பணியை செய்ததற்கு முதலுடைய நன்றிகள்.
வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய உயர்திரு ஆட்சித்தலைவர், இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர், கல்விக்குழுவினுடைய தலைவர், மேடையில் அன்பு சகோதரர் ஆரி. எனக்கு தெரிஞ்சு நடிகர் ஆரியோட நான் கலந்துக்கிற 2வது நிகழ்ச்சி இது. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பள்ளி மாணவர் செல்வம் மூலமாக ஏற்கனவே அண்ணா நகர், சென்னை அண்ணா நகர் ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கணும். அதுக்கப்புறம் கலந்து நல்ல மனிதர். அதே போன்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் முத்துக்குமார் உள்ளிட்ட அரசுடைய உயர் அதிகாரிகளுக்கும், பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும், உங்களை பெருமதிக்குரிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், எனது மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். நம்முடைய மாண்புக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நேற்று மாலையே தொலைபேசியை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார். அவருடைய வாழ்த்துக்களோடு சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு விருதுநகர் மாவட்டத்திற்கு சென்ற நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு ஆய்வு பணிகள், திடீர்னு ஒரு விசிட், திடீர்னு பள்ளிக்கூட பிள்ளைகள் தங்கியிருக்கின்ற அந்த விடுதிக்கு சென்று அங்கிருக்கின்ற ஒரு மாணவியிடம் உரையாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அப்போ அந்த மாணவி சொன்னாங்க, எல்லாத்தையும் பேசிட்டு நீ வந்தது ரொம்ப மகிழ்ச்சி, டிவியில தான் பார்த்துருக்கோம், பேப்பரில் படிச்சிருக்கிறோம், ஆனால் இன்னைக்கு முதலமைச்சரை நேராக பார்க்குறோம், பக்கத்துலேருந்து பார்க்கும் பொழுது உங்களை நாங்கள் அப்பா என்று அழைக்க வேண்டும் என்கிற இந்த உணர்வு ஏற்படுகிறது என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் உள்ளபடியே நெகிழ்ந்து போனார். அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் சொன்னார், அப்பா என்று டபுள் கோட்ஸில் போட்டு நிறைவான நாள் என்று சொல்லியிருந்தார். மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய அந்த ஒரு நாள் மட்டும் நிறைவான நாளில் நம்முடைய ஆட்சியை நிறைவான ஆட்சி என்று இன்னைக்கு மக்களே பாராட்டுகின்ற அளவுக்கு நீங்கள் கல்வித்துறையில் இன்றைக்கு பல்வேறு முன்னெடுப்புகளை நீங்கள் எடுக்கிறீர்கள். I'm really happy like whenever people used to come and stand in front of the dais and start talking about more about our education department. நாங்கள் சொல்லணும், நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் அதை தாண்டி அதை முழுமையாக உள்வாங்கி இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும், நம்முடைய கார்பரேஷன் கமிஷன்லேருந்து மார்டின் குரூப்பை சார்ந்தவர்கள் வரைக்கும், ஏன் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு இருக்க இந்த சகோதரர் வரைக்கும் நம்ம எஜுகேஷன் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு மாடல் ஸ்கூல், எடுத்துக்காட்டு ஸ்கூல் மாதிரி ரொம்ப அழகாக அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லும்போது இதை ஆரம்பிக்கும் போது எனக்கு பேசிக் எஸ்டிமேட்டே 3 கோடியில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் எனக்கு அந்த 7 கோடியை கடந்து போகும்போது செய்கிறோம் நிறைவாக செஞ்சுதாமே என்று இன்னைக்கு 7 கோடியும் இன்றைக்கு இந்த கவுண்டம்பாளையம் பகுதியை சார்ந்திருக்கிட்டு இந்த பள்ளிக்கு செஞ்சது கொள்ளக்கூடிய முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் மகாத்மா காந்தியடிகளிடம் கேட்டாங்களா, அவங்களுடைய மனதை உறுத்துக்கின்ற அளவுக்கு வேதனைக்குரியது என்று நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது, நல்லா படித்தவங்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, ஆனால் படித்த மனிதனுக்கு மனிதாபிமானம் இல்லாமல் இருக்கே என்பது எனக்கு வேதனை தான் என்று அவர் அன்றைக்கு சொன்னாராம். ஒருவேளை அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் யார் யார் படிக்கும், யார் யார் படிக்கக்கூடாது என்று இருந்த சூழ்நிலையில் அதை சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எந்த கல்வி நாம் படிக்கின்றோமோ அந்த கல்வியின் மனாக பொருளையும் நாம் தருகின்றோம். அந்த கல்வியை மீண்டும் சமுதாயத்துக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறார்கள் நம்முடைய மார்டின் குரூப்பை சார்ந்திருக்கின்ற இந்த குடும்பத்தார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் படிக்கணும் என்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் சொன்னது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அது எல்லா போர்ட்ஸ், நாட் ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் அது சிபிஎஸ்ஆ இருந்தாலும் ஏதோ நீங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் என்ற போது கிட்டத்தட்ட 1,27,00,000 பிள்ளைங்க படிக்கிறாங்க. நம்முடைய மக்கள் தொகையில் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா 6வது நபராக நீங்கள் யார் என்னாலும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில். ஆக அப்படி இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு படிக்க வேண்டும், அது சார்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றார். வினோபாவி அவர்கள் தான் சொல்வார்கள், ஒரு படி நெல் விதை நெல்லை நீங்கள் பயன்படுத்தி விதைச்சிங்கன்னா அது மீண்டும் எவ்வளோ திரும்ப தரும், 25 படி நெல்லை அது மீண்டும் திருப்பி தரும். அதுபோல் நீங்கள் படிக்கிறீங்க, பிள்ளைகள் படிக்கிறார்கள், இளைய சமுதாயம் படிக்கிறீங்கன்னா அந்த படிப்பால் நான் மட்டும் பயன்பட்டு இருக்கக்கூடாது, நம்மால் இந்த சமுதாயமே பயன்படுகின்ற அளவுக்கு நம்ம திருப்பி இந்த சொசைட்டிக்கு திருப்பி தரக்கூடியதான் நமக்கு மிகப்பெரிய கடமை. இன்றைக்கு அந்த கடமையை பல பேர் செய்கிறாங்க. சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி 2022 நவம்பர் மாதம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கான நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளிக்கு தன்னுடைய சொந்த காசு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆரம்பித்தார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதோடைய நிதி எவ்வளவு தெரியுமா இருக்கு, 380 கோடியை தாண்டி நீங்கள் சென்றது என்று சொன்னால் அரசாங்கத்தின் மீதும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீதும் இருக்கிற நம்பிக்கை.
அந்த 380 கோடியில கிட்டத்தட்ட 260 கோடிக்கு இன்னைக்கு வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது மட்டும் தான் நடக்குதா? இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் பேராசிரியர் அன்பழகன் கல்வி மேம்பாட்டு திட்டம் என்ற வகையில் 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 14,109 கிளாஸ் ரூம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இதுவரைக்கும் 7,756 கிளாஸ் ரூம்ஸ் புதியதாக 2,467 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு அதை நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் என்று சொல்லும்போது இது எங்களுடைய சாதனை. ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக கூட நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 171 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 141 ஸ்கூல்ல இருக்கின்ற 754 வகுப்பறை திறந்து வைத்திருக்கிறார். இந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ எல்லாம் பார்க்கறது கிடையாது. எங்களை பொறுத்து படிக்கிற எல்லா பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள், அது எந்த எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, அங்கே பள்ளிக்கூடம் வேண்டும் என்று கட்டித்தர வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த 3 வருஷத்துல நாங்கள் இவ்வளவு செஞ்சிருக்கோம். இன்னும் செய்ய காத்து கொண்டிருக்கோம். எங்களுடைய இலக்கு என்பது 18,000 வகுப்பறையாவது கட்டணும். இன்னைக்கு அதில் ஓரளவுக்கு பாதியை நாங்கள் கடந்திருக்கின்றோம். நாங்கள் இப்படி தொடர்ந்து கல்வி என்று வரும்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்லதான், என்னுடைய 2 கண்களாக கல்வியையும் சுகாதாரத்தையும் நான் பார்க்கிறேன் என்று சொல்லும்போது இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை நாம் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய கலெக்டர் சார் சொன்ன மாதிரி இன்டர்நெட் சேவை அதிகம் தேவை. உலகத்தரம் வாய்ந்து we should be at par with the international standards அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு வர வேண்டும். அதை இங்கேயும் செய்திருக்கிறார்கள். இங்கே செய்யும் பொழுது இங்கே தனியாக ஒரு ஸ்மார்ட் வகுப்பு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து தனியாக லேப்ஸ் கொடுத்துருக்காங்க, டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, கிளாஸ் ரூம்ஸ்லாம் கட்டியிருக்காங்க என்று சொல்லும்போது நாங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ 455 கோடி ரூபாய்க்கு 22,931 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு ஸ்மார்ட் போர்டு வகுப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் ஸோ இப்படி தொடர்ந்து எல்லா விதத்திலையும், அது டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு எல்லாம் சென்றடைய வேண்டும் என்று இன்னைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த காணொலியில் கூட பார்த்துருப்பீங்க. நீங்கள் இன்னைக்கு இன்னும் மாற்று குரூப்பை சார்ந்திருக்கின்றவங்க இவங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு டிசாஸ்டர்னு வந்தால் அந்த நேரத்தில் உங்களுடைய பங்கு எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இங்கே மட்டும்தானா, ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டித்தருகிறோம் என்று சொல்லும்போது உள்ளபடியே பெருமையாக இது போன்று அனைவரும் வர வேண்டும், அனைவரும் பங்காற்றிட வேண்டும். சமுதாயத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை மீண்டும் சமுதாயத்துக்கு செலுத்த வேண்டிய நம்முடைய கடமையின் வகையில் நீங்கள் ஒருவரும் பணியாற்றிட வேண்டும். வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உங்களுடைய கவனம் முழுவதும் படிப்பில் செலுத்துங்கள். நீங்கள் படித்து பெரியாளாகி பெரிய பெரிய சம்பாத்தியத்துக்கெல்லாம் போகும்போது நீங்கள் ஒன்றும் உங்கள் டீச்சருக்கு நீங்கள் மாதம் சம்பளம் கொடுக்க போதில்லை, உங்கள் பெற்றவங்களுக்கு தான் கொடுக்க போகிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்மை உருவாக்கிய நம்மை ஆளாக்கிய பள்ளிக்கூடங்களை மறந்து விடாதீர்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கு நாம் அலுமினை விழுதுகள் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக படித்த பள்ளியில் படித்த நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியாவில், வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற படித்த பழைய பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் இன்னைக்கு நாங்கள் கணக்கெடுத்து நாங்கள் இணைத்து வைத்திருக்கோம் விழுதுகளில். அந்த 7 லட்சம் பேர் ஏதோ ஒரு விதத்தில் தான் படித்த பள்ளிக்கூடத்துக்கென்று இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உதவியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாதிரி செய்தியை நீங்களும் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். இப்படி தொடர்ந்து ஏதோ இன்னைக்கு சார்லாம் கமிஷனர் சார் கலெக்டர் சார் சொன்ன மாதிரி ஏறத்தாழ நம்முடைய கோவை மாவட்டத்தில் மட்டும் 311 பள்ளிக்கூடங்கள், அதில் கிட்டத்தட்ட 678 பணிகளை 19 கோடி 89 லட்சத்திற்கு இன்னைக்கு வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொழுது இது காரணமாக இருக்கின்றது. இந்த சிஎஸ்ஆர் ஆக்டில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற அந்த அனைத்து நிறுவனத்தை சார்ந்திருக்கின்றவருக்கும் இந்த மேடையை பயன்படுத்தி என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ந்து செய்யணும். கல்விக்கு நம்ம எவ்வளோ வேணால் செய்யலாம். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பள்ளிக்கல்வித்துறை தான். மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்ற வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 44,042 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்கிறார் என்று சொன்னால் கல்வியை செய்கின்ற முதலீடு என்பது நல்ல சமுதாயம் என்கின்ற வட்டியை பெற்று தருவதுதான் எங்களுடைய முதல் கடமை. அந்த கடமையை இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மட்டும் செய்தால் பார்த்தா எங்களுடைய கல்வி எங்களுடைய சிஓ வந்திருக்காங்க, எங்களுடைய டிஓ வந்திருக்காங்க, அனைவரும் சேர்ந்து உழைக்கின்றோம். இங்கே நம்முடைய தலைமை ஆசிரியர் பேசும்போது அவ்வளோ பெருமிதத்தோடு சொன்னாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. இதுக்கு முன்பு பிஃபோர் ஆஃப்டர் கூட காமிச்சாங்க. இதுக்கு முன்பு இந்த பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதான் சொல்லும் உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது. இதை மாற்றி காட்டும். இதே போன்று அனைத்து பள்ளிக்கூடத்தையும் மாற்றி காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதை பேஸ்ட் மேனரில் நாங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். சொல்வதற்கு காரணம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நான் இருந்தாலும் என்னோட ஹெட்மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். அடிக்கடி எங்களை பார்த்து 2-3 அமைச்சர் அடிக்கடி அவர் கேள்வி கேட்குற அமைச்சர் நாங்களாம் ஒருத்தர். அவர் கேள்வி கேட்குறாருன்னா நாங்கள் பரீட்சைக்கு தயாராக பிள்ளைங்க நாங்கள் எங்களை தயார்படுத்திக்கிட்டு போகணும். ஏன்னா எங்களை காட்டும் 4 விஷயம் அவர் அதிகமாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. அதனால தான் அவர் முதலமைச்சர்.
அப்படிப்பட்ட ஹெட் மாஸ்டர் கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிற ஒரு மாணவனாகத்தான் நான் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகளும் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விதத்தில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ரிசல்ட் கொடுங்க. ஏற்கனவே நம்முடைய கலெக்டர் சார் சொல்லிட்டார், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு டாப் 5ல நாங்கள் இருக்கோம் சார். எஜுகேஷன் இருக்கிறாங்க. முதலிடத்துக்கு வருவதற்கான பணியிலும் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். கார்பரேஷன் கமிஷன் சொல்ற மாதிரி கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அது மூலமாக நீ கிட்டத்தட்ட 5% 9% இன்றைக்கு அதிகப்படியாக மாணவருடைய வருகை அதிகமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். அவர்களுடைய பெருமை. டெல் மீ அண்ட் ஐ ஃபர்கட், டீச் மீ அண்ட் ஐ ரிமெம்பர், இன்வால்வ் மீ அண்ட் ஐ லேர்ன் என்று பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்லியிருக்காரு. அப்படி இன்வால்வ் பண்ணுறதன் மூலமாகத்தான் நீ கார்பரேஷன் கமிஷன் சொல்கிற மாதிரி 5லேருந்து 9% பிள்ளைகள் வருகை இன்னும் அதிகரித்திருக்கிறது எங்களுக்கான பெருமை. அந்த அளவுக்கு இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை இன்றைக்கு நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அன்பு சகோதரர் சார்ல்ஸ் சொன்னேன், நான் எனக்கு தேதி எனக்குலாம் இருக்கான்னு தெரியல, சார்ல்ஸ் நீங்களே பண்ணிட்டு நிகழ்ச்சின்னு கூட சொன்னார். ஆனால் நான் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றேன். பிரான்ஸ் நாட்டுக்கு நான் சென்றதுக்கு காரணம் இங்கே நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கனவு ஆசிரியர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் முதல் முறையாக நம்முடைய பள்ளி கல்வியுடைய வரலாற்றிலே பிரான்ஸ் நாட்டுக்கு நேரடியாக நான் கூட்டிகிட்டு போகும்போது உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு. ஆனால் அங்கேயும் அவர் விடலை. மெசேஜ் மூலமாக நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் தானே வரணும்னு சொன்னார். உள்ளபடியே எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது. எனக்காக காத்திருந்து இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் காத்திருந்த நம்முடைய சார்ல்ஸ் அவர்களுக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும், குறிப்பாக அதோடைய CEO, அதோடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் எல்லாருமே எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு நிறுவனம் எப்படி எங்களுடைய பள்ளி கல்வித்துறை இருக்கின்றதோ அது போன்று. ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும், குறிப்பாக இந்த நல்ல நிகழ்வை இன்றைக்கு பதிவு செய்ய வந்திருக்கின்ற நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள், நீங்களும் இது போன்ற நல்ல நிகழ்வுகளை மற்ற நல்ல உள்ளங்களுக்கு எடுத்து செல்லுங்கள். தொடர்ந்து உங்களுடைய முயற்சி மூலமாக இன்னும் பள்ளி கல்வித்துறை வளர்த்தும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். மற்றும் நம்ம CSR கான்ட்ரிபியூஷனாக ஒரு 7 கோடி மதிப்பீடுல பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் இங்கே அமர்ந்து கொடுத்து இந்த ஸ்கூலை ஃபுல்லாக தத்தெடுத்த மார்ட்டின் நிறுவனத்துக்கு சார்ந்த டைரக்டர், CEO அனைவருக்கும் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கொடுத்து அதில் நம்ம ஊர் பள்ளி ஃபவுண்டேஷன் முதல் மீட்டிங்மே நம்ம கோயம்புத்தூர்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் சார். அதில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பங்கேற்று இன்னைக்கு நம்ம ஊர் பள்ளி ஃபவுண்டேஷன் மூலமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் 19,89,00,000 மதிப்பிலான 678 ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது சார். பல்வேறு CSR ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூர்ல எப்பவுமே நடந்திருந்தாலும் இதுல பல்வேறு நிர்வாக ரீதியான சிக்கல்கள், அப்ரூவல்ஸ் பெற்றதுல பல்வேறு சிக்கல்கள் மூலமாக நிறைய கம்பெனிஸ்க்கு என்னன்னா அவங்களோட CSR கம்ப்ளைண்ட்ஸ்க்காக ஒரு குறிப்பிட்ட டேட்குள்ள அவங்க எல்லா அப்ரூவல்ஸ் பெற்று அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல் அனைத்துமே சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான திட்டத்தை உருவாக்கி அது மூலமாக எல்லா CSR கம்பெனிஸ்மே நம்ம இன்னைக்கு எஜுகேஷன் ஃபீல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இந்த ஸ்கீமை உருவாக்க தந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். மற்றும் பல்வேறு இன்னைக்கு ரெவல்யூஷனரி ஸ்டெப்ஸ் எனக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. அதுல சொல்ல போனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாம பல்வேறு சாஃப்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, அது மூலமாக இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுமே இன்னைக்கு ஒரு தரமான இன்டர்நெட் கனெக்டிவிட்டி மூலமாக அவங்களோட அவைலபிள் ரிசோர்சஸ் இன்னைக்கு எக்கச்சக்கமா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறது. வேர்ல்ட்ல இருக்கிற பெஸ்ட் டீச்சிங் பெடகாகி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றதுக்கு இன்டர்நெட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பா இருக்கும். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற அனைத்து ஸ்கூல்ஸுமே அது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம வந்துட்டோம். ஓன்லி ட்ரைபல் அண்ட் ஹில்லி ஏரியாஸ் இன்னைக்கு பெண்டிங் இருக்கு சார். அதுலயும் லைன் ஆஃப் சைட் டவர் டெக்னாலஜி மூலமாக ஒரு புது டெக்னாலஜி மூலமாக அந்த ரிமோட் ஏரியாஸ்க்கு இந்த இன்டர்நெட் கொண்டு போகக்கூடிய ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் சார்பாக இன்னைக்கு எடுத்துக்கொண்டு வரோம். மற்றும் ஸ்கூல்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் நம்ம பார்த்தோம்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ். நம்ம ஸ்கூல்ஸ்ல அந்த இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே பேரண்ட்ஸ் மற்றும் அங்கே இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில தொடர்ந்து மாசம் சேர்ந்து அனைத்து பிரச்சனைகளும் அங்கே டிஸ்கஸ் பண்ணி இது ஒரு சிஸ்டமேட்டிக் மேனர்ல இதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு ரிசர்ச் 92.17% முன்னாடி இருக்கிறதோட எங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு.
இந்த வருடம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோட மாறுதல் இல்லை வேக்கண்டாக இருக்கக்கூடியதை மேனேஜ் பண்ணுற மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அந்த கமிட்டி மூலமாக மாவட்டத்தின் அனுமதியோட பிடி லெவலில் ஒரு 57, பிஜி லெவலில் 14, எஜிடி லெவலில் 24, பிடி மாஸ்டர் உட்பட 34 பேர் மொத்தமாக மாவட்டத்தின் அனுமதி வாங்கி 50 லட்சம் ரூபாய் செலவில் வந்து புதிதாக ஆசிரியர்கள் வர வரைக்கும் அவங்களுக்கு பணியை தொடரக்கூடிய அளவில் டீச்சிங்கில் எந்த ஒரு தொய்வல் இல்லாத அளவுக்கு அனைத்து பள்ளிக்கூடங்களையும் முழுமையாக ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு தேவையை எங்களுடைய மாவட்டத்தின் அனுமதி வாங்கி எஸ்எம்சி மூலமாக செய்து கொடுத்துருக்கிறோம். ரெண்டாவது விஷயமாக அனைத்து பள்ளிக்கூடத்திலையும் நாங்கள் ஒரு மெயினான இஷ்யூவை பார்த்தது வந்து அட்டண்டன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் 83, 85%, 87 அந்த மாதிரி இருக்கக்கூடிய